ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைகளில் வச்சுருக்க வெங்காய போண்டா எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெரிய வெங்காயம் இவைகளை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு நீட்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த மாதிரி மேலே இருக்கிறதையும் அழகாக அதில் இந்த மாதிரி தோலை சீவிட்டு நீக்கிட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டா பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே லைட்டாக ஒதுக்கி விட்டு போட்டால் பக்கடா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும். போண்டாவோட பக்கடாவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதேமாரி அழகாக தோலை நீக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தோலை நீக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் எல்லாம் அழகாக தோலை நீக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை இந்த மாதிரி மேலே இருக்க தோலை நீட்டாக இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பொடி பொடியாக நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நறுக்கி சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு போண்டாவில் சாப்பிட்றப்ப உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சின்ன பீஸாக போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கிட்டு வச்சுருக்க வெங்காயத்தையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்து பொறுமையாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்றை போலயே இதே மாதிரியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கையை நட்பு கட் பண்ணிக்கக்கூடாது. பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பீஸு இந்த மாதிரி சைஸில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இப்போ நமக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். மோஸ்ட்லி எல்லா வெங்காயமே கட் பண்ணியாச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு சோடா மாவு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கடலை மாவு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு போண்டாவை நம்ம உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நீங்களே பாருங்களேன், இந்த மாதிரி அழகாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். சூப்பராக இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். சட்டி சுடு எண்ணெய்க்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உருட்டி வச்சுருக்க போண்டாவாக அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போண்டா வேகும் பாருங்கள். நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெந்திருக்கும். இப்போ போண்டா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துடலாம். அருமையான டேஸ்டான சுவையான வெங்காய போண்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் லவ்லி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.